ஆர்பிக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா செழிப்பாக வருது, மரம் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. இதை வந்து ஆர்பிக் யார் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை வியாபாரம் பண்ணுறவங்க வந்து ஆர்பிக்கை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா இலை கொஞ்சம் வளர்த்தியாகவும் அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான நல்ல ஈல்டு எடுக்க நல்ல ஒரு லாபத்துக்கு விற்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால மரம் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்குது, இலையும் நோயை வந்து கொஞ்சம் அதிக அளவு கண்ட்ரோல் பண்ணுது இங்கிலீஷ் மருந்தோட. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வாழை வந்து முட்டு தள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து FLS-77 வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா காய் வந்து கொஞ்சம் வளர்த்தியாகவும் நீளமாக இருக்குது, சைனிங்காகவும் இருக்குது, காய் கொஞ்சம் ஒட்டு சைஸில் இருக்குது. இது வந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 15 டன் எடுத்தேன். இப்போ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா வேறு மருந்து யூஸ் பண்ணேன், அப்போ வந்து 10 டன் தான் எடுத்தேன். இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 5 டன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குது. என்னோடய பேர் வந்து கோடீஸ்வரன், மணச்சனூர் தாலுக்கா, திருச்சி டிஸ்ட்ரிக்கு. நான் வந்து விவசாயம் 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு APKS ஆர்கானிக் வாங்கி இப்போ அந்த வாழைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வேறு மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாழையில் வந்து சரியானபடி ஈல்டு வரல. அப்போ பார்த்திங்கன்னா தார் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோ 9 கிலோ ஆவரேஜில் தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மருந்து நான் வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 14 கிலோ 15 கிலோ வந்திருக்கு. அப்போ நான் அது யூஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கம்மியான லாபம் தான் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிக லாபம் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதனால் வந்து இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் தான் ஊண்டியிருந்தேன். இப்போ ஒரு 4 ஏக்கர் வாழை யூஸ் பண்ணுறேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நேந்திர வாழை யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வருஷம் வந்து கதலி வாழைன்னு ஒன்று வாங்கி அது ஒரு 1.5 ஏக்கர் ஊண்டிட்டு நேந்திர வாழை ஒரு 2 ஏக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா மாதம் வந்து நான் ஒரு தடவை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வாங்கி. ஏபிகாரங்களை வந்து இது வந்து 3 டைப்பாக இருக்குது. இதில் வந்து அபிமானு, ஆர்பிக்கு, FLS-77 வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடியில் வந்து கிழங்குல நம்ம வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அபிமான் வாங்கி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிக் வாங்கி ஒரு மாதம் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா இருந்ததுனால இப்போ இனிமேல் மாதத்துக்கு வந்து 2 தடவை வாங்கி யூஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வாழை ஊண்ட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அபிமான் வந்து வாங்கி வேருக்கு ஊற்றணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தா 5 லிட்ரு வாங்கணும். 5 லிட்ரு வாங்கிட்டு 50 லிட்டரில் வந்து 1 லிட்ரு நம்ம கலந்துக்கணும். கலந்துட்டு ஒவ்வொரு கண்ணுக்கு 1 லிட்ரு ஊற்றுற மாதிரி ஆவரேஜாக நம்ம ஊற்றணும். அது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து என்ன செஞ்சேன்னா அது வந்து வாய்க்கால் தண்ணி பாய்க்கிற பாசனத்தில் தண்ணியில் கலந்து விட சொல்லிட்டாங்க. அது ஈஸியான வேலையாக இருக்குது. அப்போ அது நம்ம ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா வேர்பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் வந்து கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக வரும், அந்த மேலெல்லாம் நோயெல்லாம் வரும், அதெல்லாம் வரதில்லை. பூச்சி எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுது, நல்லா செழிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து ஆர்பிக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம். ஆர்பிக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா செழிப்பாக வருது, மரம் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. இதை வந்து ஆர்பிக் யார் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த இலை வியாபாரம் பண்ணுறவங்க வந்து ஆர்பிக்கை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோன்னா இலை கொஞ்சம் வளர்த்தியாகவும் அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான நல்ல ஈல்டு எடுக்க நல்ல ஒரு லாபத்துக்கு விற்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால மரம் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்குது, இலையும் நோயை வந்து கொஞ்சம் அதிக அளவு கண்ட்ரோல் பண்ணுது இங்கிலீஷ் மருந்தோட. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வாழை வந்து முட்டு தள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து FLS-77 வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா காய் வந்து கொஞ்சம் வளர்த்தியாகவும் நீளமாக இருக்குது, சைனிங்காகவும் இருக்குது, காய் கொஞ்சம் ஒட்டு சைஸில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 15 டன் எடுத்தேன். இப்போ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா வேறு மருந்து யூஸ் பண்ணேன், அப்போ வந்து 10 டன் தான் எடுத்தேன். இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 5 டன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு நல்லபடியாக எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அதனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக வயல் வந்து பக்கத்தில் வாங்கி ஊண்டியிருக்கேன். இப்போ வந்து போன வருஷம் நேந்திர வாழை ஊண்டி எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி நேந்திர வாழை தான் பக்கத்தில் ஊண்டி இருக்குது, கதலி ஊண்டி இருக்குது. இப்போ வந்து அடி வந்து 8 ஊண்டியிருக்கேன். வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி அகலத்தில் ஊண்டியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அகலம் விடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட தார் வந்து பெரிய வாழையாக விழுவும், தார் பெருசாக இருக்கும், வெயிட் அதிகமாக வரும், அதனால் லாபம் எடுக்க முடியும். இப்போ வந்து போன வருஷம் வந்து மாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை நான் அந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்பிகாஸ் அந்த ஆர்கானிக் வந்து மாதம் வந்து ஆர்பிக் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈல்டு வந்ததுனால இப்போ வந்து மாதத்துக்கு நான் வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 15 நாளுக்கு ஒரு தடவை அடிக்கிற பார்த்திங்கன்னா இன்னும் க்ரோத் அதிகமாக வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து வயல் வந்து நடவு வந்து ஒரு 8 ஏக்கர் நட போகிறேன். APKS ஆர்கானிக் பார்த்திங்கன்னா அடி உரத்துலேருந்து மேல் முடியுமே நான் கொடுத்து யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மருந்து நல்லாயிருக்கு. போன தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த மருந்து. ஏன்னா நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து அதிக வேலை நடவு பண்ணுறதுனால
டக்குன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு ஏக்கரை மட்டும் இந்த மருந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 35 மூட்டை வந்துச்சு. இதில் வந்து 37 மூட்டை வந்துச்சு. நம்ம ஆர்கானிக் யூஸ் பண்ண வகையில் 37 மூட்டை. அதனால் இப்போ இந்த தைரியமாக நான் அந்த 8 ஏக்கருக்கு இதை யூஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, நெல் சைனிங்காகவும் இருக்குது.